குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் ஜீவாக்கர் சுந்தராஜன். ஸோ முதல்ல டிஸ்கிளைமரை பார்த்துடலாம், அப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி டே. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துருந்தோம் மார்க்கெட் கீழே விழுன்னு. அதே மாதிரி தான் கீழே விழுந்துது. ஆனால் ட்ரேட் எல்லாருக்கும் கிடைச்சிதா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க்கு. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். நேற்றுக்கு ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸில் பார்க்கும்போது 582 முடிஞ்சிருக்கு. ஓகேவா, 582 முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டு தான். எப்போயுமே 50 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம எடுத்துக்கூடாது, ஃப்ளாட்டு தான் வலிக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஐ 24,576, அதான் ஐ. அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் கூட மேலே ஏறல. அங்கேயிருந்து மார்க்கெட் கடன்னு அடுத்த சப்போர்ட் நோட்டு ஒழிச்சு 70 பாயிண்ட்ஸ் முதல் இதுலேயே. ஸோ அப்போ ஸ்ட்ராங்காக புள்ளி ஷோக்கான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நமக்கு லாங் சைடு இல்லை இப்போ சத்துக்கு, ஏன்னா இதையும் உடச்சி கீழே வச்சுச்சு. ஸோ நம்ம லாங் சைடே வந்து இங்கே வந்து ப்ரைஸ் சஸ்டெயின் ஆனால் தான் நினச்சோம். ஆனால் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகாமல் கீழே வச்சு க்ளோசிச்சு. ஸோ அப்போ லாங் சைடு போனால் இதே பிரேக் அவுட் எடுத்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் லாங் சைடு. ஸோ லாங் சைடு இல்லைன்றத மொதல் 10 நிமிஷத்துலேயே கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அப்போ புட் சைடு தான் நம்ம பார்ப்போம். புட் சைடுக்கு நமக்கு ஒரு ரீடெஸ்ட்டு, ஒரு ரிவர்சல், ஒரு புல் பேக் ஏதாவது ஒன்று கிடைக்கணும். ஆனால் அது நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கு வந்து மார்க்கெட் கீழே இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால நம்ம வந்து எட்ஜிங் வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு மார்னிங்கே டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப சைட்வேஸில் போச்சு. சைட்வேஸில் போகும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு எக்ஸ்பைரி டே அப்படின்னா ப்ரீமியம் தான் மெல்ட் ஆகும், பாயிண்ட்ஸ் இருக்காது. நேற்றுக்கே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதே தான். மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து நீங்கள் என்னதான் புட் ஆப்ஷன் வந்து அடுத்த மணியில் வாங்கிட்டாலோ மார்க்கெட் அதை விட கீழே போனால உங்களுக்கு வந்து பெருசாக கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 24,600 புட் ஆப்ஷன் நம்ம வாங்கியிருக்கோம். வாங்கும்போது 132. ஆனால் இப்போ புட் ஆப்ஷனோட ரேட்டை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே தான் வந்திருக்கு. 24,600 புட் ஆப்ஷனை பாருங்க, ஜஸ்ட் 128 ரூபா. ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீமியம் டிக்கேனால நமக்கு ஒன்றும் பெருசாக மார்க்கெட் வந்து கை கொடுக்கல. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், மணி பிளெயின் கால் கொடுக்க வேண்டாம், இன்னைக்கு ஒரு எட்ஜிங் வச்சு கொடுப்போம்ட்டு. மார்க்கெட் டவுன் சைடு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ ஈஸியான வழி கால் சைடு விற்கிறது தான் ஈஸியான வழி. ஒன்று புட் ஆப்ஷன் போடணும், அப்படி இல்லைன்னா கால் ஆப்ஷனை விற்கணும். ஸோ அதனால என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் டே 9:25 என்ன சொல்லிட்டோம், we can sell 24,600 கால் ஆப்ஷன் வித் எட்ஜிங் 24,700 கால் ஆப்ஷன் பை அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இது 33 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். நெட்டாக 20 ரூபா. ஸோ 20 × 65 1300 ரூபா லாபம் மார்னிங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா மார்க்கெட் இதுக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு லாஸ் வரப்போகுது, ஆனால் அதுக்கு மேலே போகாது. அதனால கன்ஃபார்மாக ஈவன் பிளைன் செல்லே விற்கலாம். பட் நம்ம சேஃபாக எட்ஜிங் வச்சுக்கணுட்டு எட்ஜிங் வச்சதுனால நமக்கு அந்த 20 ரூபா இன்ட்டு 65 1300 ரூபா கம்ப்ளீட்டாக கெயின் வச்சுருக்கோம். பட் நம்ம சீக்கிரமே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன பண்ணோம், திருப்பி 9:30க்கு ரிவர்ஸ் ட்ரேட் கிடைக்கலன்னு புட் ஆப்ஷன் 24,600 புட் ஆப்ஷன் போட்டு 24,400 இதுக்கு இது வரையும் மார்க்கெட் போகும் நமக்கு தெரியும். ஆனால் புல் பேக் கிடைக்கல. நேற்று மாதிரி 5 மினிட்ஸில் ஸ்லோவாக டொக்கடிச்சு போச்சுன்னா நமக்கு ப்ரீமியம் மெல்ட் ஆகும். அதனால நமக்கு ஒரு எட்ஜிங் இருக்குதுன்னா ஒரு புட் ஆப்ஷனை வாங்கி அட்டை மணியில் ஒரு புட் ஆப்ஷன், இந்த மணியில் புட் ஆப்ஷனை வாங்கி அவுட் ஆஃப் மணியில் புட் ஆப்ஷனை வித்துட்டிங்கன்னா அந்த ப்ரீமியம் டிக்கே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுதான் நம்ம பண்ணியிருந்தோம். என்ன பண்ணியிருந்தோம், 24,600 புட் ஆப்ஷனை வாங்கி 24,400 புட் ஆப்ஷனை வித்துருந்தோம். ஸோ நம்ம வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 133,600, இது வந்து 32. ஸோ இதுதான் நம்ம வாங்கினது. நம்ம எந்த லெவலில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். மார்க்கெட்டை ஆல்மோஸ்ட்டு 12.5 மார்க்கெட் இங்கே வந்தோடனே க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே போகாதுன்றனால க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்போ மார்க்கெட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 133 156 24,600 புட் ஆப்ஷன். இப்போ 24,600 புட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 128 ரூபா. இதுதான் ப்ரீமியம் டிக்கே. ஸோ மார்க்கெட் கீழ் வந்தாலும் நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்காதுன்றது இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதனால தான் நான் 12 மணிக்கு மார்க்கெட் இதுக்கப்புறம் வந்து சைட்வேஸ் போகுதுன்னு சொல்லி போத் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வித்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 325 3,000 rupees ப்ராஃபிட் புக் பண்ணி முடிச்சோம்.
ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ஓகே, ஸோ நமக்கு வந்து அதுக்கப்புறம் ட்ரேடே கிடைக்கல, ஃபுல்லாக சைட்வேஸ் மார்க்கெட். நீங்கள் எங்கே எடுத்தாலும் உங்கள் ஷாப்பில் செட் ஆகும். அதனால சொல்கிறேன், எப்போதும் பிளெயின் காலே எடுக்கணும்னு நினச்சிக்காதீங்க. நமக்கு டைரக்ஷன் தெரியும், ஆனால் மார்க்கெட் கரெக்டாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு இன்ஸ்டா ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்கள, நம்ம வந்து எட்ஜிங் ஒன்று எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ்ன்ற கான்செப்ட் வராது. மார்க்கெட் ஸ்லோவாக பண்ணாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் நம்ம நீங்கள் 24,600 பிளெயின் புட் ஆப்ஷன் எடுத்துட்டா கூட மார்க்கெட் கீழே போனாலும் நமக்கு வந்து 5 பாயிண்ட் லாஸ் தான் இருக்கு. அதுதான் சொல்ல 133 ரூபாய்க்கு வாங்கி 128 ரூபாய்க்கு விற்றுருப்போம். மார்க்கெட் க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட 350 ரூபா நஷ்டமாக தான் இருக்கும். மார்க்கெட் நம்ம டைரக்ஷனில் போயும். அதுதான் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாப் லாஸ் டிபெண்ட் பண்ணாமல் ஹெட்ஜிங் எடுத்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தைரியமாக இருக்கலாம், டென்ஷன் இருக்காது, ரிலாக்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி லெவல்ஸில் ட்ரேட் எடுத்து ஹெட்ஜிங் பண்ண பழகுங்க. இப்போ நாளைக்கு என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றத பார்ப்போம். அவ்வளோ இதெல்லாம் எடுத்துதான் previous day close, previous day low, previous day. Okay, so எக்ஸாக்டாக நம்ம லெவல்ஸில் எவ்வளோ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிருக்குன்றதை பாருங்க. இப்போ நாளை பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு வந்து நியூ எக்ஸ்பைரி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இப்போ சார்ட்டில் பார்ப்போம் நாளைக்கு என்ன மாதிரி டேட் இருக்குன்னு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடம் ஒரு ஃப்ளாட், நமக்கு வந்து மினிமம் இந்த 24,500 மேலே இருந்தால் தான் லாங். அங்கேயே லாங் வச்சா கூட திருப்பி இதுதான் டார்கெட், அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது வந்து ஷார்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட் ஓகே. இப்போ வந்து நாளைய பொறுத்தவரையும் ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணி இங்கே மார்க்கெட் இங்கே வந்திருக்கு. சப்போஸ் இந்த இங்கேருந்து மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா, ஹை ஆச்சுன்னா, இதை தாண்டி இப்படி போயிட்டு ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகாதான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வரையும் டார்கெட் எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்படி இல்லை, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே வந்துன்னா இங்கே சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது செகண்ட் ஆப்ஷன். அப்படி இல்லை, மார்க்கெட் இங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இனிமே டவுன் வந்துச்சுன்னா திருப்பி இங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்து ஒரு ரீடர்ஸ் எடுத்து மார்க்கெட் எடுத்து. ஸோ இதான் 3 ஆப்ஷன். ஸோ இதுக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் தான் லாங்கு, இந்த இடத்துல ப்ரைஸ் சஸ்டெயின் லாங்கு, இதுக்கு கீழே ஷார்ட். இதுதான் நம்மளோட 3 ஆப்ஷன் தான். சப்போஸ் இது மாதிரி கவுட் டவுன் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஒரு நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி ஹெட்ஜிங் வச்சு ட்ரேட் பண்ணுங்க இனி மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் நாளையிலேருந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஜாயின் பண்ணுங்க. ஒன்லி 2 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் நம்ம இது பண்ணல, ஒன்லி 5 பேர் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மென்டர்ஷிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும்னால let us start with 5 people. ஆல்ரெடி 3 பேர் சேர்ந்துட்டாங்க. Those who are interested can bring me. Okay, thank you friends.